காவிரி நீர் தொடர்பாக கர்நாடக மாநிலத்தில் அனைத்து கட்சி கூட்டம் தற்பொழுது தொடங்கியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பெங்களூருவில் கர்நாடக மாநில முதல்வர் டி.கே. சிவக்குமார் தலைமையில் காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது கர்நாடகாவில் காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியுள்ளது. இந்த கூட்டத்தில் என்னென்ன முக்கிய ஆலோசனைகள் எடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி வணக்கம். காவிரி நீர் பகிர்வு விவகாரம் தொடர்பாக பெங்களூருவில் நடைபெறும் கர்நாடக அரசின் அனைத்து கட்சி கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது, அதே போல மேகதாது விவகாரம் உள்ளிட்டவைகள் குறித்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்று தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகா செல்ல இருப்பதாகவும் டி.கே. சிவக்குமாருடன் கலந்து ஆலோசிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருந்தன. அதற்கு கடும் எதிர்ப்பு என்பது அங்கே கிளம்பி இருந்தது. எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக, அதே போல பல்வேறு கர்நாடக அமைப்புகள் உள்ளிட்டவைகள்லாம் அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடைபெறுகிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே காவிரியிலிருந்து தண்ணீரை திறந்து விடுவது, மேகதாது அணை கட்டுவது உள்ளிட்டவைகள் குறித்து விவாதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தலைமையில் நடைபெறுகிறது. துணை முதலமைச்சர் எச்.ஏ. பட்டீஸ், அதே போல மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய சோமண்ணா, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அசோக், அப்படி முன்னாள் முதலமைச்சர்களாக இருக்கக்கூடிய பி.எஸ். எடியூரப்பா, பசவராஜ் பொம்மை, சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய நாராயணசுவாமி, மாநிலங்களவை உறுப்பினர் ஜெயகேஷ், கர்நாடக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் சசிகிரண் ஷெட்டி, அதே போல மத்திய முன்னாள் அமைச்சர் வீரப்ப மொய்லி, அதே போல அமைச்சர் எம்பி பட்டீஸ், அதே போல முன்னாள் அமைச்சர் செல்வராசுவாமி உள்ளிட்டோர்களெல்லாம் இதில் கலந்திருக்கிறார்கள். குறிப்பாக காவிரி நீர் பகிர்வு விவகாரத்தில் கர்நாடகத்தின் அடுத்த கட்ட சட்ட, அரசியல் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் குறித்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஆலோசனை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.